காண்போம் கற்போம் கற்பிப்போம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பைத்தான் சீரிஸ் 9 பார்க்க போகிறோம். அதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளாஸஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதோட ஆப்ஜெக்ட்ஸு, தென் இன்ஹெரிட்டன்ஸ் பற்றி பார்க்கலாம். அது என்னென்ன இருக்குது, என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிளாஸஸ்னால் உங்களுக்கு தெரியும், we have to do all the works in object oriented programming by using classes. அதோட டெஃபினேஷன்ஸ்லாம் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஆப்ஜெக்ட் பேசிக்கலி இட் இஸ் அ ரெஃபரன்ஸ் பிகாஸ் we have to consider everything as objects, then we have to do work on it. Then inheritance, if you need a property inherit from one class to another class, then you have to use inheritance concept. Then we have many other types, single, multi-level, multiple and hierarchical. இதை பற்றி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். சிங்கிள்லாம் உங்களுக்கு தெரியும், ஒரு பேஸ் கிளாஸ் அண்ட் ஒன் டெரிவேட்டிவ் கிளாஸ், அதுலேருந்து ப்ராப்பர்ட்டி டெரிவ் ஆகிறது. மல்டி லெவல்னால் இட் சீரீஸ் ஆஃப் லெவல்ஸ் 1 2 3 4 இட்ஸ் கோயிங் ஆன். மல்டிபிள்னால் தட் இஸ் 2 or more base class properties should be inherited to single derivative class. Then hierarchical, it look like tree-like structure. Then one base class property will be derived to some other derivative class. Then we will see one by one. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளாஸஸ் இன் பைத்தான். கிளாஸஸ் இன் பைத்தான் அப்படின்னா என்ன அப்படின்றது பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி C++, ஜாவா இதிலெல்லாம் நம்ம ஒரு சின்ன ஐடியா இருக்கும் கிளாஸஸ்னால் என்ன அப்படின்னா. பிகாஸ் கிளாஸஸ்க்குள்ளே வி ஜஸ்ட் வாண்ட் டு கன்ஸ்ட்ரக்ட் சம் டேட்டாஸ் அப்படின்னும் போது ப்ரோக்ராமிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கிளாஸ் யூஸ் பண்ணுவோம். அதுக்குள்ளே வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுவோம், மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவோம், ஏதாவது ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. இப்போ அதெல்லாம் சிம்பிளாக எப்படி இருக்குது பைத்தானில் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போது ஆப்வியஸ்லி கிளாஸஸ் இன் பைத்தானில் எப்பவும் போல் நம்ம சின்டாக்ஸ் எப்போ யூஸ் பண்ணுறதுனால கிளாஸ் நேம் அதான் நம்மளோட சின்டாக்ஸு. அங்கே ஏன்னு யூஸ் பண்ணியிருக்கிறது யூசர் டிஃபைன் நேமு, நீங்கள் அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கோலன் நம்ம எப்பவும் போல் ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணுற மாதிரி தான். அதில் பிரிண்ட் யூஸ் பண்ணி ஹாய்னு ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இஃப் யூ யூஸ்டு திஸ் லைக் யூ கேன் பிரிண்ட் த அவுட்புட் ஹாய். தென் இனிஷியலைசேஷன்ன்றது பைத்தானில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன சார் இனிஷியலைசேஷன் அப்படின்னும் போது இனிட் மெத்தட் நம்ம எப்போவுமே கால் பண்ணுவோம். அதே மாதிரி இனிட் மெத்தடில் ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள் எப்போவுமே நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் எக்ஸில் DEF எப்போவுமே நான் ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இட் இஸ் இனிட் ஃபங்க்ஷன். இந்த இனிட் ஃபங்க்ஷன் ஒரு வேரியபிள்ஸை நம்ம இனிஷியலைஸ் பண்ணுறது. இனிட் ஃபங்க்ஷன் எல்லா கிளாஸஸ்லேயுமே இருக்கும், இல்லாத கிளாஸஸ் இருக்காது. நல்லா பாருங்கள், DEF ஸ்பேஸ் 2 அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணுவீங்க, தென் INIT, தென் அண்டர்ஸ்கோர் 2 அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் செல்ஃப் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இட் இஸ்ல ரெஃபரன்ஸ் வேரியபிள். செல்ஃப்ன்றது ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள். நம்ம அதை யூஸ் பண்ணலாம், கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணி தான் ஆகணும், முடியாமல் இருக்க முடியாது. நான் இங்கே செல்ஃப்னு யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் என்ன வேரியபிள்ஸ் வேணாலும் அங்கே யூஸ் பண்ணிக்கலாம், அந்த நேம் என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி A, B அப்படின்ற 2 வேரியபிள்ஸ் நான் பாஸ் பண்ணியிருக்கேன் பேராமீட்டரை. அந்த பேராமீட்டரை நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன், பிரிண்ட் A, B அப்படின்றது. தென் ஆப்ஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா நம்ம C++, ஜாவாலாம் தெரியும் உங்களுக்கு. இங்கே எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுனா X1ங்கிறது இங்கே ஆப்ஜெக்ட். X1 முன்னாடிலாம் நம்ம C++லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கிளாஸ் நேம் ஸ்பேஸ் ஆப்ஜெக்ட் நேம் செமிகோலன் நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் நேம் டாட் ஃபங்க்ஷன் நேம் அப்படின்னு கால் பண்ணுவோம். இங்கேயும் அதே மாதிரி ஸ்டைல் தான், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஆப்ஜெக்ட் நேம் இனிஷியலாகவே நம்ம க்ரியேட் பண்ணுறோம். X1 அப்படின்றது ஒரு ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன். எக்ஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன் அப்படின்னா இட் இஸ் லைக் அ கன்ஸ்ட்ரக்டர். எக்ஸ் ஆஃப் 5, 3 அப்படின்னு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஆப்வியஸ்லி இட் வில் allocate that 5, 3 will be passed to A, B. அங்கே பாஸ் ஆகிடும். தென் இட் வில் பிரிண்ட் த டேட்டாஸ் 5, 3 அப்படின்றது நமக்கு தெரியும். ஒன் பை ஒன்னாக நம்ம எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். தென் ரெஃபரன்சிங் அப்படின்னும் போது எப்படி நம்ம ரெஃபரன்ஸ் பண்ணணும் அப்படின்னும் போது பார்த்துட்டிங்க. எக்ஸாம்பிள்னால் கிளாஸ் எக்ஸ் அதே தான் டெஃபினேஷனில் தட் இஸ் ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணும்போது அதே ரெஃபரன்ஸ் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணணும் எப்போவுமே. செல்ஃப் டாட் A ஈக்குவல் டு A, செல்ஃப் டாட் B ஈக்குவல் டு B. இட் இஸ் லைக் இனிஷியலைசேஷன். இனிஷியலாக நம்ம வர்ற பேராமீட்டர் நம்ம இனிஷியலைஸ் பண்ணணும் எதுவாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி பேராமீட்டர் மட்டும்தான் நம்ம இனிஷியலைஸ் பண்ணணும், இல்லை எக்ஸ்ட்ரா வேறு ஏதாவது பேராமீட்டர் இருந்தாலும் அதையும் நம்ம இனிஷியலைஸ் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணுறீங்க, X1.A அப்படின்னும் போது பிகாஸ் எரர் வருது. ஏன் வருது அப்படின்னா பிகாஸ் நான் டேட்டாவே பாஸ் பண்ணலை, அப்போது என்னால் A வேரியபிளோட டேட்டாஸ் அக்சஸ் பண்ண முடியாது. அதனால தான் நெக்ஸ்ட் லைன் பார்த்துட்டிங்க அப்படின்னா X1 ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் 5, 3 அப்படின்னும் போது தென் 5, 4 வில் பி அசைன் டு A, B. தென் we can access X1.A அப்படின்னும் போது அது Aயோட வேல்யூ நமக்கு தெரியுது. தென் X1.B போது Bயோட வேல்யூ நமக்கு தெரியுது. நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா மெத்தட்ஸ். நம்ம இனிட் மெத்தட் இட் இஸ் ஆல்ரெடி இன்பில்ட். நம்ம இருக்கிறத நம்ம கண்டிப்பாக ஸ்பெசிஃபை பண்ணி தான் ஆகணும். இல்லை சார் நான் ஸ்பெசிஃபிக்காக எனக்கோட நேமில் நான் ஏதாவது ஸ்பெசிஃபை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மெத்தட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ அதே தான் ஒரு கிளாஸில் எக்ஸ் கிளாஸ்ன்றதில் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன், 2 வேரியபிள் பாஸ் பண்ணியிருக்கேன், a, b அப்படின்றது. அதை நான் இனிஷியலைஸ் பண்ணிட்டேன், செல்ஃப் டாட் ஏ செல்ஃப் டாட் பி அப்படின்ற மாதிரி வேல்யூ சென்ட் பண்ணியிருக்கேன். புதுசாக என்னோடய ஃபங்க்ஷன் நான் ஒன்று டிக்ளேர் பண்ணியிருக்கேன். டெஃபினேஷனில் நியூ ஃபங்க்ஷன் ஆஃப் செல்ஃப். எப்போவுமே நான் சொல்கிறேன், டிஃபால்ட் அதாவது எம்டியாக பேராமீட்டர் இருக்காது, ரெஃபரன்ஸ் வேரியபிள் கண்டிப்பாக பாஸ் ஆகும். ஓகே, அங்கே செல்ஃபுன்னு நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் என்ன வேணால் கொடுக்கலாம். ஓகே, பட் கீழே யூஸ் பண்ணும்போது அதே நீங்கள் என்ன ரெஃபரன்ஸ் வேரியபிள் கொடுத்துருக்கீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கணும். அந்த ஃபங்க்ஷனில் நான் என்ன பண்ணியிருக்கேன், செல்ஃப் டாட் ஏ அதோட ஏவோட வேல்யூவையும் மல்டிப்ளை பண்ணி செல்ஃப் டாட் ஏ அதாவது 2 தடவை அதே வேல்யூவை நான் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஓகேவா, அந்த ஏவோட வேல்யூ 2 தடவை நான் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்துருக்கீங்க அப்படின்னா, ஆப்ஜெக்ட் நேம் க்ரியேட் பண்ணியிருக்கேன், x1 = x எக்ஸ்ன்ற கிளாஸுக்கு நான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். 5,4 அந்த வேல்யூ ஏக்கு பிக்கும் பாஸ் ஆகுது, அதோட இனிஷியலைஸ் ஆகுது. நெக்ஸ்ட் x1.fun அப்படின்னும் போது நியூ ஃபன்னும் போது தென் it will be processing போது then the a value will be multiplied 5*5 போது நம்ம அவுட்புட் வேரியபிள் that is 25 அப்படின்றது நமக்கு பிரிண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் டெல் கீவேர்ட் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம டெலீட் பண்ணுறது, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம், அதை டெலீட் பண்ணணும் அப்படின்னா டெல் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அது டெலீட் ஆகிடும் அந்த ஆப்ஜெக்ட். தென் நீங்கள் திரும்ப அதை யூஸ் பண்ணி x1.newFun திரும்ப கொடுத்தீங்கன்னா it will send the error message. நெக்ஸ்ட் நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுற மாதிரி பாஸ் கீவேர்டு அப்படின்னா சும்மா சிம்பிளாக ஒரு ஏதாவது நோ கண்டென்ட் ஏதாவது ஒரு கிளாஸில் நம்ம எம்டியாக கொடுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட்டு சிம்பிளாக பாஸ் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணிங்க அது ஆட்டோமேட்டிக்காக அது பாஸ் பண்ணிவிடும். நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா inheritance. It is a very important concept in all the object oriented concept. Inheritance means it inherits a property from one class to another class. மெயின் அதை பேஸ் கிளாஸ் இன்னும் தென் டெரிவேட்டிவ் கிளாஸ் இன்னும் எது ப்ராப்பர்ட்டி வாங்குதோ அப்படின்றது. இங்கே பார்த்துட்டோம் அப்படின்னா என்ன சின்டாக்ஸ் அப்படின்னும் போது பார்த்துட்டோம் அப்படின்னா இதில் ஒரு சில கன்சிடரேஷன்ஸ் இருக்குது, ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கூட சொல்லிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த எக்ஸாம்பிளில் கிளாஸ் எக்ஸ் அப்படின்னு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் பாருங்களேன் கிளாஸ் ஒய் அப்படின்னு வச்சுருக்கேன். முன்னாடிலாம் நம்ம ஜாவாலாம் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கிளாஸ் எக்ஸ் அப்படி நம்ம கிளாஸ் ஒய் எக்ஸ்டென்ஸ் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். இப்போது C++ன்னு எடுத்துனா கிளாஸ் எக்ஸ் அப்படி நம்ம இதே மாதிரி கோலன் யூஸ் பண்ணி பக்கத்துலேயே அதோட பேஸ் கிளாஸ் எதுவோ அதை கொடுப்போம். கன்சிடர் இப்போது கிளாஸ் ஒய் கோலன் கிளாஸ் எக்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் சின்டாக்ஸ் யூஸ் பண்ணுவோம். பட் இங்கே அப்படி கிடையாது, ஜஸ்ட் நம்ம எந்த கிளாஸ் யூஸ் பண்ணுறோமோ பேஸ் கிளாஸ் என்னவோ அது பக்கத்தில் ஒரு பிரேசஸில் அதோட கிளாஸை போட்டால் போதும். இப்போ கிளாஸ் எக்ஸ்ன்னு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் கிளாஸ் பாருங்களேன் கிளாஸ் ஒய் பிரேசஸில் எக்ஸ் அதாவது எக்ஸில் இருக்க ப்ராப்பர்ட்டி ஒய்யில் இன்ஹெரிட் பண்ணுறேன். அப்புறம் என்ன பண்ணுறேன் கிளாஸ் இசட்டில் இருக்கும் போது அதில் ஒய்யோட ப்ராப்பர்ட்டி தட் இஸ் ஒய்யோட ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் இசட்டுக்கு நான் இன்ஹெரிட் பண்ணுறேன். இது ஒரு கான்செப்ட். இதில் இன்னொரு கன்சிடரேஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் ஒவ்வொரு கிளாஸுக்கும் நம்ம இனிஷியலைஸ் பண்ணணும், அதே மாதிரி ரெஃபரன்சிங் பண்ணணும். இப்போது கிளாஸ் எக்ஸில் பாருங்கள் நம்ம எப்பவும் போல் இனிட் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். தென் அதில் ஒரு வேரியபிள் வச்சுருக்கேன் ஏ அப்படின்றது, அதை நான் இனிஷியலைஸ் பண்ணி நெக்ஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன் fun1 அப்படின்னு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இப்போது இதில் தான் ஒரு கான்செப்ட் இருக்குது, எப்படி லிங்க் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இங்கேயும் ஒய் கிளாஸில் வந்து இனிட் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் அதில் 2 வேரியபிள் நான் பாஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் லைன் வெரி இம்பார்ட்டன்ட் லைன், இதுதான் ரெஃபரன்சிங் அப்படின்வாங்க. தென் அதில் பாருங்கள் எக்ஸ் டாட் அப்படின்றது எதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு தடவை நீங்கள் இன்ஹெரிட் பண்ணும் போதும் இது எந்த கிளாஸ்லேருந்து ப்ராப்பர்ட்டி இன்ஹெரிட் பண்ணுது அப்படின்றத நீங்கள் இங்கே லிங்க் பண்ணி ஆகணும். இப்போ நான் எக்ஸ்லேருந்து இன்ஹெரிட் பண்ணுறதுனால எக்ஸ் டாட் அப்படின்றது நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது கீழே பாருங்களேன் இசட் கிளாஸில் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி எங்கேருந்து இன்ஹெரிட் பண்ணுறேன் அப்படின்னா ஒய் டாட் அப்படின்றது இன்ஹெரிட் பண்ணியிருக்கேன். நல்லா பாருங்கள் செகண்ட் கிளாஸில் தட் இஸ் கிளாஸ் ஒயில் பாருங்கள் எக்ஸ் டாட் அண்டர்ஸ்கோர் இனிட் அதே மாதிரி தான் ரெஃபரன்ஸ் கமா ஏ அதாவது எதுக்கு ரெஃபரன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா மேலே இருக்க இனிட் ஃபங்க்ஷனுக்கு எக்ஸில் இருக்க ரெஃபரன்ஸ் ஃபங்க்ஷனுக்கு அங்கே நான் அதை இனிட் தட் இஸ் லிங்க் பண்ணுறேன். அப்போது மேலே இருக்குது ஒரே ஒரு வேரியபிள் தான், அதே மாதிரியான ஃபங்க்ஷன் இங்கே சிமிலராக நம்ம அங்கே லிங்க் பண்ணணும். இப்போது இசட்டில் வாங்க அதே மாதிரி தான் ஒய் டாட்ன்னும் போது யூனிட்டில் 2 பேராமீட்டர் நான் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். பிகாஸ் ஏன் அப்படின்னா பிகாஸ் ஒயில் 2 பேராமீட்டர் இருக்குது, ரெஃபரன்ஸ் கமா ஏ கமா பி அப்படின்னும் போது அதுக்கு நான் ஒய் டாட் இனிட் அப்படின்றத இதை லிங்க் பண்ணுறேன். ஓகேவா, இட் இஸ் லைக் அ ஜாயினிங். இப்போ கீழே மட்டும் நீங்கள் இசட்டுக்கு வேல்யூ ஸ்பெசிஃபை பண்ணிட்டால் போதும், தென் இட் வில் பி லிங்க்டு டு ஒய், தென் இட் வில் பி லிங்க்டு டு எக்ஸ். இப்போ நீங்கள் ஃபங்க்ஷன் காலிங்கை பார்த்துட்டீங்க. பிகாஸ் நான் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் fun1 fun2 fun3 அப்படின்ற எல்லா கிளாஸஸ்க்கும் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக்கான ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன். இப்போ ஃபங்க்ஷன் எப்படி கால் ஆகுதுன்னு பாருங்கள். எதுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா டெரிவேட்டிவ் கிளாஸுக்கு பண்ணுறேன். z1 = z(3,3,3) என்னும் போது z அப்படின்ற கிளாஸில் z1 அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி நான் அதோட கன்ஸ்ட்ரக்டருக்கு பாஸ் பண்ணுறேன். இப்போ ஏபிசியோட வேல்யூ வந்து 3 3 3ன்னு வருது. நெக்ஸ்ட் லைன் வருது ரெஃபரன்ஸ் ஆஃப் a, b என்னும் போது இந்த a, b வந்து
ஒய் கிளாஸுக்கு அந்த வேல்யூவை பாஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் அங்கே இருக்க ஏ வேல்யூ என்ன பண்ணுது, எக்ஸுக்கான வேல்யூவை பாஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் z1.fun அப்படின்னும் போது கீழே இருக்க தட் இஸ் z1.fun1 அப்படின்னும் போது fun1 எங்கே இருக்குது அப்படின்னா பேஸ் கிளாஸில் இருக்குது, எக்ஸில் இருக்குது. அண்ட் ஆப்வியஸ்லி இந்த 3 வில் பி பிரிண்டட். நெக்ஸ்ட்டு fun2ன்னும் போது அங்கே b வேல்யூ பிரிண்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் b வேல்யூ 3 வில் பி பிரிண்டட். தென் z1.fun3ன்னும் போது 3 வேல்யூ வில் பி பிரிண்டட். இட் இஸ் லைக் அ சாம்பிள் இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட். இதுதான் எல்லாத்துலேயுமே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போது டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸில் உங்களுக்கு எப்படி அப்படின்றது உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் காலிங் இன்சைட் த கிளாஸஸ். இதுவும் அதே மாதிரி தான், பட் என்ன ஒரு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்றத பார்க்கலாம். இதுவும் அதே தான். கிளாஸ் எக்ஸில் ஒரு இனிட் ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன், ஒரு வேரியபிளை ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்கேன், இன்னொரு டைரக்ட் ஃபங்க்ஷன் நான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன், அதை நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கிளாஸ் ஒய் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது ப்ராப்பர்ட்டி எக்ஸ்லேருந்து ஒய்க்கு டெரைவ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ் ஆஃப் ஏ கமா பி பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் அந்த வேல்யூவை மேலே பாஸ் பண்ணியிருக்கேன், எக்ஸ்பிளிசிட்டாக ஒரு ஃபங்க்ஷனும் டிசைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பாருங்கள், y1 டெரைவ்டு கிளாஸுக்கு நான் என்ன வேரியபிள் பாஸ் பண்ணுறேன், தட் இஸ் என்ன வேல்யூஸ் பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஈக்குவல் டு y ஆஃப் 2,3 அப்படின்ற வேல்யூ பாஸ் பண்ணுறேன். அது a கமா பிக்கு பாஸ் ஆகுது. தென் என்ன பண்ணியிருக்கேன், y1.fun1 போது என்ன பண்ணியிருக்கேன், fun1ன்றது பேஸ் கிளாஸில் இருக்க நான் ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கேன். தட் இஸ் ஆட்டோமேட்டிக்காக ஏ வேல்யூ ஆல்ரெடி பாஸ் ஆகிடுச்சு நான் என்னோட ரெஃபரன்ஸிங்னால. தென் 2 வில் பி பிரிண்டட். தென் y1.fun2 போது கீழே இருக்குது தான். தென் ஆப்வியஸ்லி இட் வில் பி பிரிண்டட் as 2,3 அப்படின்றது பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் நல்லா பார்க்கணும். x1 ஈக்குவல் டு x ஆஃப் 10 அப்படின்னும் போது நான் என்ன பண்ணியிருக்கேன், x1 இஸ் அ ஆப்ஜெக்ட் ஃபார் பேஸ் கிளாஸ். x1 இஸ் ஆப்ஜெக்ட் ஃபார் பேஸ் கிளாஸ். அதில் ஒரே ஒரு பேராமீட்டர் தான் இருக்குது. நான் அதனால் 10 அப்படின்றது நான் அதை கன்ஸ்ட்ரக்டருக்கு பாஸ் பண்ணிட்டேன். இப்போ x1.fun1 அப்படின்னும் போது எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, பிகாஸ் இட் இஸ் ப்ரெசென்ட் இன் அ பேஸ் கிளாஸ். இட் இஸ் அ பேஸ் கிளாஸ் ஆப்ஜெக்ட், இட் இஸ் நோ ப்ராப்ளம். பட் x1.fun2 அப்படின்றது தட் மீன்ஸ் பேஸ் கிளாஸ் ஆப்ஜெக்ட் வில் நாட் கால் a derived class function. இது ஒரு ரூல். அதாவது கீழேருந்து மேலே போகும், மேலேருந்து கீழே வராது. ஓகேவா? பிகாஸ் ப்ராப்பர்ட்டி எல்லாம் மேலேருந்து தான் கீழே எடுக்கிறோம். கீழே இருக்க ப்ராப்பர்ட்டி நம்ம மேலே எடுத்துகிட்டு பண்ண முடியாது. அதான் x1.fun2 அப்படின்னும் போது இட் ஷோஸ் an error. ஓகே, the x has no attribute of fun2. ஓகேவா? பேஸ் கிளாஸ் ஆப்ஜெக்டை வச்சு derived கிளாஸ் ஃபங்க்ஷனாக நம்மளால் கால் பண்ண முடியாது. இது எக்ஸ்பிளிசிட்டாக இன்ஹெரிட்டன்ஸோட ரூலே தான். இது ஒரு நல்ல கான்செப்ட். இது புரிஞ்சு பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். உங்களுக்கு தெரியும் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்னால் பிகாஸ் 2 or more பேஸ் கிளாஸ் ப்ராப்பர்ட்டி இன்ஹெரிட்டட் டு சிங்கிள் டெரிவேட்டிவ் கிளாஸ். இங்கே கிளாஸில் என்ன பண்ணியிருக்கேன், கிளாஸ் எக்ஸில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டிஃபைன் ஒரு யூனிட் ஃபங்க்ஷனுக்குள்ளே 50 ஏவோட வேல்யூ 50 அப்படின்னு வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒய்யோட வேல்யூ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பிகாஸ் எக்ஸ் அண்ட் ஒய் டூ ஆக்ட் அஸ் அ பேஸ் கிளாஸ். தென் பியோட வேல்யூ 100 அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். தென் இதில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது எப்படி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, பிகாஸ் ஒன்று தான் பார்த்துருப்போம் முன்னாடி, இப்போ 2. ஓகேவா? இப்போ கிளாஸ் இசட்ன்றது டெரைவ்டு கிளாஸ். அது ஓப்பன் பேசிஸில் எக்ஸ் கமா ஒய். தட் மீன்ஸ் எக்ஸ் ப்ராப்பர்ட்டி வில் பி இன்ஹெரிட்டட் டு இசட், தென் ஒய் ப்ராப்பர்ட்டி வில் பி இன்ஹெரிட்டட் டு இசட். இதுக்குள்ளே எப்படி நம்ம 2 லிங்க் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதே யூனிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கங்க. இப்போ அதே மாதிரி எக்ஸ் டாட் இனிட், அதே மாதிரி ஒய் டாட் இனிட். ஓகேவா? இதுதான் அதோட ரெஃபரன்சிங், ரெண்டுத்துக்கான லிங்க். இது ரெண்டையும் நம்ம டேரெக்டாக ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா எக்ஸோட தட் இஸ் எக்ஸ் ப்ராப்பர்ட்டி ஒய் ப்ராப்பர்ட்டி இசட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். தென் ஃபைனலாக ஃபன்னில் வந்து நம்ம அது 2 வேல்யூ மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். தென் ஆப்வியஸாக நான் என்ன பண்ணியிருக்கேன், டெரிவேட் கிளாஸ் z1 ஈக்குவல் டு இசட் த ஃபங்க்ஷன். அதாவது ஆப்ஜெக்ட் எது கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா டெரிவேட் கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். தென் z1.fun அப்படின்னும் போது தென் த டெரிவேட்டிவ் கிளாஸ் ஃபங்க்ஷன் வில் பி ப்ராசஸிங். தென் ரெஃபரன்ஸ் டாட் ஏ வேல்யூ இஸ் 50, தென் ரெஃபரன்ஸ் டாட் பி வேல்யூ வில் பி 100, தென் 5000 வில் பி பிரிண்டட். இது ஒரு நல்ல கான்செப்ட். நெக்ஸ்ட் hierarchical inheritance. Hierarchical it is look like a tree-like structure because a single base class property will be inherited to many other derived class. இங்கே ஏன்றது நம்ம என்ன வச்சுருக்கோம் அப்படின்றது இட் இஸ் அ பேஸ் கிளாஸ். அதில் என்ன வேல்யூ ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன் அப்படின்னா 50 அப்படின்றது. இந்த 50 தான் 2 கிளாஸுக்கு நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். இப்போ அதே மாதிரி கிளாஸ் பி ஆஃப் ஏன்னும் போது ஏ ப்ராப்பர்ட்டி வில் பி இன்ஹெரிட்டட் டு பி. அதேமாதிரி கிளாஸ் சி ஆஃப் ஏ அப்படின்னும் போது தென் ஏ ப்ராப்பர்ட்டி வில் பி இன்ஹெரிட்டட் டு சி. தென் போத் classes have its own reference variable the a dot init as well as கீழே வந்து a dot init because ரெண்டையும் ஒரே கிளாஸ் தான் ரெஃபரன்ஸ் பண்ணுது. தென் கீழே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு பேஸ் கிளாஸ், அதாவது பி கிளாஸில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 30 மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். எக்ஸோட வேல்யூவை 30 மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அதே மாதிரி சியோட கிளாஸில் என்ன பண்ணியிருக்கேன் 40 மல்டிப்ளை பண்ணியிருக்கேன் எக்ஸோட வேல்யூவை சிம்பிளாக. அதே மாதிரி ஆப்ஜெக்ட் எது கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா தட் இஸ் ஃபார் டெரிவேடு கிளாஸ். ஃபஸ்ட்டு டெரிவேடு கிளாஸ் என்ன அப்படின்னா சிக்கு கிரியேட் பண்ணியிருக்கேன். தட் இஸ் C2 ஆஃப் சி அப்படின்னும் போது என்ன ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷன் வில் பி ப்ராசஸிங் 50 * 40
அப்படின்னும்போது 2000 will be printed. Next again I am creating object for b class, அதாவது இன்னொரு derived classக்கான ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். c1 equal to b of the function. தென் அங்கே என்ன ஆகுது அப்படின்னா 50 star 30 அப்படின்னும் போது என்ன ஆகுது அப்படின்னா 1500 will be printed. இது ஒரு நல்ல கான்செப்ட். நெக்ஸ்ட் மல்டி லெவல் என்னும் போது இட் இஸ் சீரீஸ் ஆஃப் லெவல், தட் இஸ் ஏ ப்ராப்பர்ட்டி வில் பி இன்ஹெரிட்டட் டு பி, தென் ஏ அண்ட் பி கிளாஸ் ப்ராப்பர்ட்டி வில் பி இன்ஹெரிட்டட் டு சி. இது நல்லா மைண்டில் வச்சுக்கணும். ஏலேருந்து பி எடுத்துட்டோம், தென் பி ப்ராப்பர்ட்டியை நீங்கள் ஏக்கு எடுத்துகிட்டு வந்தாலும் ஏ பி ப்ராப்பர்ட்டி ரெண்டுமே சிக்கு வந்து தான் ஆகும், பிகாஸ் தட் இஸ் அ கான்செப்ட். கிளாஸ் ஏல 100 அப்படின்ற ஒரு வேல்யூ வச்சுருக்கேன், தென் கிளாஸ் பியில் என்ன பண்ணியிருக்கேன் 300 அப்படின்ற ஒரு வேல்யூ வச்சுருக்கேன். தென் சியில் என்ன பண்ணியிருக்கேன், தட் இஸ் ரெஃபரன்சிங் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். தென் ரெண்டு வேல்யூஸையும் நான் ஆட் பண்ணுறேன், தட் இஸ் ரெஃபரன்ஸ் டாட் எக்ஸ் ப்ளஸ் ரெஃபரன்ஸ் டாட் ஒய் வில் பி ஸ்டோர்ட் இன் ரெஃபரன்ஸ் டாட் இசட். ஓகே, தென் இட் வில் பி பிரிண்டட் இன் டெரிவ்டு கிளாஸ் சி. அதே மாதிரி ஆப்ஜெக்ட் எது கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா c1 equal to c of the function 100 plus 300 it will be taken as 400, then finally the output will be printed. இது மேக்ஸிமம் இது மாதிரியான சிம்பிள் இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் இது பண்ணியிருக்கேன். ஃபர்தர் வீடியோஸில் ஃபர்தராக பார்க்கலாம், நான் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ப்ரோக்ராமிங்ஸ்லாம் பார்க்கலாம். அதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். காண்போம், கற்போம், கற்பிப்போம். நன்றி.